வேற ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி மாணவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான் கேமராவை பாராட்டினா வந்துட்டான். இன்னைக்கு வந்து ஈவினிங்லேருந்து விளாக் வந்து எடுக்கிறோம். இன்னைக்கு நான் சரண்யா வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் ஒரே ஒரு நாள். ஆமாம், எப்பயுமே லாவண்யா வந்து ஸ்டே பண்ண மாட்டான், நான் தான் போவேன். ஆக்சுவலா அவங்க வீட்டுல எல்லாருமே இருப்பாங்களா, இங்க வந்து இல்ல எப்படின்னா இங்க வந்து அவளுக்கு ரெஸ்டே இருக்காது. ஏன்னா இவ மட்டுமே செய்யறாங்க. அங்க வந்து என்னோட மாமியார் இருக்கிறதுனால எப்பயுமே ஒர்க் வந்து நாங்க ஷேர் பண்ணிப்போம். அவ்வளோ வேலை எனக்கு இருக்காது. அதனால இவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ட்டு நான் இவ்வளவுதான் அடிக்கடி அங்க வந்து வர சொல்லுவேன். நான் வந்து வரவே மாட்டேன். ஹார்ட்லி ஒரு 2 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு இவ இங்க வந்து. நான் ஒரு ரெண்டு நாள் தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான். அது கொளத்தூர்ல இருக்கும் போதாவது வருவா, இங்க வந்து ரொம்ப கம்மி. அதுதான் நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ரொம்ப நம்ம பக்கத்துல வந்துட்டா நம்ம ஸ்டே பண்றதே வந்து கம்மி ஆயிடும். இன்னைக்கு வந்து என்னோட மாமனார் மாமியாரும் ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு அப்படி இல்ல, பக்கத்துல ஹஸ்பண்ட் வந்து அபிஷியலா வெளியே போயிட்டாரு. ஒரு நாள் தான், நாளைக்கு வந்துருவாரு. சரி ஒரு நாள் நம்ம வந்து அங்க யாருமே இல்லை. எனக்கு தனியா வந்து இருந்த பழக்கமே இல்லை, ரொம்ப பயப்படுவேன். தனியா அதுவும் நைட் அங்க இருக்கவே இருந்ததே கிடையாது. நான் இவ்வளவு வருஷத்துல 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10-11 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் தனியா இருந்ததே இல்லை. நான் தனியா இருக்கேன்னா சரண்யா வர சொல்லிடுவாங்க, இல்லன்னா என்ன அங்க போக சொல்லிடுவாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க இப்ப அவங்க மாமனார் மாமியார் ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து சொல்லுவாங்க பர்சனலா, நான் அங்கதான் இருப்பேன், நீ வந்துருமா. இல்ல போகும்போது கூட அத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், சரண்யா வந்து பாத்துக்க சொல்லியிருக்கேன், அவ வருவா, நான் பாத்துக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். தனியா விட்டுட்டு அவங்க போனதே இல்லை, கல்யாணம் ஆனதுல இருந்தே கூடவே தான் இருக்கு. நான் பிரெக்னெண்டா இருந்தப்பல நிறைய அவங்க டிராவல் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அப்ப சரண்யா வந்து பக்கத்துலயே இருந்தா. ஏன்னா அப்ப உனக்கு கல்யாணம் ஆகல. நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப கல்யாணம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அது என் மேலேயும் சரி அவங்க மேலேயும் சரி, 2 பேரையுமே அந்த ஈக்குவலா பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது எல்லாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. என்னோட மாமியார் வந்து அந்த மாதிரி தான். எப்ப போனாலும் நீ வந்துருமா, நீ வந்துருமா, நீங்க வந்து நீ ஏன் தனியா நீ சமைக்கிறீங்க. டெய்லியுமே அவங்க வந்து சாதம் வைக்கும் போது குட்டி வரானா, தச்சு வரானா அப்படி சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனாலயே நான் போறதுக்கு ஒரு இதுவே இல்லை, ஜாலியா போயிட்டு வருவேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து மஷ்ரூம் சூப் பண்ணலாம் நாங்கள் வந்து பண்ணோம். ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் மழை பெய்ய வந்து ஆரம்பிச்சுது. சூப்பராக இருந்தது. திடீர்னு அப்படியே இருட்டிக்கிட்டே வந்து நல்ல மழையை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக தான் வந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் அங்கேயும் பால்கனியிலே நின்று நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி சுட மழைக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து மஷ்ரூம் சூப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த கடாயை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் க்ரீமியாக ஒயிட் சாஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி, அதாவது நம்ம பட்டர் நல்லா இது பண்ணிவிட்டு பால் ஊற்றி அந்த மாதிரியும் வந்து கொஞ்சம் க்ரீமி சூப்பாக வந்து பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு. எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தடில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் வந்து டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லையா, ஸ்கூல் வந்து திறந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியல. சரி ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு வந்து விட்டாச்சு. நான் ஸ்கூல் திறந்துட்டா கிளாஸஸ் ஸ்கூலு அப்படின்னு பிஸியாக இருக்கும். நம்ம வந்து கடாய் வச்சாச்சு. நான் வந்து அகரோலேருந்து இந்த கடாய் தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து புதுசாக சரண்யாக்காக வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஹனிகோம் கடாய். உங்களுக்கு 2.25 லிட்டர்ஸ். இது 24 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து சைஸு. நல்ல வெயிட்டாக இருந்தது, செம்ம வெயிட்டு, சூப்பராக வந்து இருந்தது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மட்டும் நமக்கு வந்து அந்த ஹனிகோம் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ட்ரைப்ளை ஸ்டீல் தான். இந்த மாதிரி ட்ரைப்ளை ஸ்டீல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ அடி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளமே வந்து வராது. நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கடாயிலெலாம் குக் பண்ணணும். அந்த அளவுக்கு இது வந்து வெயிட்டாக இருந்தது. நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டிருக்கேன். பட்டரில் வந்து கார்லிக் நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வந்து குக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த பட்டர்லாம் நம்ம நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லலாம் வந்து போட்டு வதக்கணுன்னா தீயும். பட் இது உங்களுக்கு ட்ரைப்ளை அப்படின்றனால நல்ல வந்து வெயிட்டாக இருக்குது. ஹேண்டில்ஸும் உங்களுக்கு வந்து ரிவர்ட்டட் ஹேண்டில்ஸ் தான். இது வந்து நீங்கள் கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன் கம்பேட்டபிளும் கூட. ஃபுட் சேஃப் தான் இது. குக்கிங், ஃப்ரைங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நார்மல் ரெகுலர் குக்கிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைஸில் இருக்கிற ஒரு கடாய் இது. இப்போ நான் வந்து மஷ்ரூம் சேர்த்து, மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா வந்து ஒரு 2 டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். நல்லா குழியாக இருக்குது பாருங்கள் கடாய். இந்த மாதிரி நம்ம சாம்பார், ரசம், கிரேவிலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே க்ளீன் பண்ண போயிடுவாங்க மேடம். சைடு கேப் கிடைக்கக்கூடாது. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கு அந்த ஃபோம் ஷீட் மாதிரி. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் மேலே போடுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி. இந்த அகரோட கடை லிங்க் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது குவாலிட்டியாக நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணியாச்சு. சூப் ரெடி. ரெடியா இருங்க, சூப் வருது. நல்லா இருக்கா? நல்லா காடி. அதோட அன்றைக்கி vlog வந்து முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ் பேக் எடுத்தது. இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துலேருந்து vlog வந்து எடுத்துகிட்ருக்கோம். தூங்க வச்சுட்டு அப்புறமா vlog அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா தக்ஷு முழிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால எதுவுமே எடுக்க முடியல. அதாவது சின்ன குழந்தை இன்னும் சின்ன குழந்தையாவே போயிட்டு இருக்கோம். அம்மா அம்மா அம்மான்ட்டு ஸ்கூல் போற அந்த ஒரு இதுவே இல்லை. 3 மாசம் வேற வீட்டிலே இருந்துட்டான்ல. ஸோ எப்படி நான் இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்ப போறேங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் மாமியார் வந்து போபால் போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த கிஃப்ட்லாம் தான் உங்களோட நினைக்கிறேன். எனக்கும் தானே, எல்லாருக்கும் தானே? எல்லாருக்கும் தான். எங்கள் மாமியார் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தாங்க. சரி, நம்ம அங்கே போகிறோம், அங்கே போகிற அந்த ஒரு இது இருக்கணும் இல்லையா? அங்கேருந்து வரும்போது ஏதாவது எடுத்துகிட்டு வரணும், எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக அப்படின்னு அங்கே இருக்கும்போதே எல்லாரோட சைஸையும் கேட்டுக்கிட்டாங்க. என்னன்னா இது பார்த்தாலே தெரியும், வளையல் தான். ஸோ போபாலில் வந்து உங்களுக்கு அந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணாடி தான், கண்ணாடியிலே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி இருக்கு. நான் காமிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகா இருந்தது. நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். உட்காந்துட்டு பிரிப்போம். ஆமா, லாவண்யாக்கும் சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்னன்னா சுடிதார் மெட்டீரியல் எவ்வளோ அழகா இருக்கு பாரு. இது ஷாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர்ல என்கிட்ட இல்லை. ஸோ இது இப்படி தான் ஒரு மாதிரி பேஸ்டல் பிங்க்ல இருக்கு. பேஸ்டல் பிங்க். லைட் போடு ஒரு நிமிஷம். எங்கள் மாமியாரோட செலெக்ஷன் தான் இப்படி இருக்கும். வாவ். இதுல வந்து 3 கலர்ஸ் காமிச்சாங்களா, அதுல இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு. ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்குப்பா. அந்த சங்கி ஒர்க் இருக்கு. மாமியாரோட அந்த செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுமே அப்படிதான், ரொம்ப அந்த அடிக்கிற கலர்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு ஆனால் எடுத்துட்டு வருவாங்கங்கிற இது இருக்கு தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா எப்பயுமே எங்க போனாலுமே சுடிதாரோ இல்லை நெக் பீஸோ இல்லை தோடோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. இந்த துணியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு. இப்போ ஏதாவது ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாம். துணி ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அடுத்தது இதை சட்டு பார்த்துடலாம். வளையல் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து வெரி ஃபர்ஸ்ட் வளையல் இது எனக்கு, இது லாவண்யாக்கு. அதையும் கையில போடுற பாரு. இப்படிதான் இருக்கும். ஒரே வீர தலைமகளா இருக்கு. இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு மாதிரி மல்டி கலர் பேங்கிள்ஸ் மாதிரி பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க.
இது எல்லாமே கிளாஸ் தான். இல்ல இது வந்து இப்போ புதுசா இப்ப கல்யாணத்துக்கு வாங்குவோம் இல்லையா முகூர்த்த வளையல்னு, அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டா கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஒரு சைஸ். இது வந்து லாவெண்டர் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. இது காமனா மஞ்சள் நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து ரொம்ப டிஃபரெண்ட் காட்டன். இது இந்த கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் சுடி காமிச்சேன் இல்லையா, அதோட இதுக்கே இது வந்து செமையா இருக்கும். இது என்னோட தங்க வலையில மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேங்க் எல்லாமே வந்து ரெட் கலர்ல கொஞ்சம் பெரியவங்க போற மாதிரி. இது வந்து என்னோட மாமியாருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு இங்க அது 4. இது வந்து கொஞ்சம் பிளெயின், ஏன்னா அவங்க சைஸ்ல கிடைக்கலையா, 2-4ல கிடைக்கலன்ட்டு இது காட்டணும். அவங்க போட்டா அவங்க போடுறது இல்லைன்னா நான் போட்டு இது ஆக்சுவலா ஆனால் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெரூன் பேங்கிள்ஸ். இது பெரியவங்க எல்லாம் போடுவாங்க. இது கூட அம்மாக்கு எங்க மாமியாருக்கான இது பத்தாது, இல்லைன்னா நான் கொடுப்பேன். போட்டு பார்க்க இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து இன்னொரு வளையம். எல்லாத்தையும் சரண்யா வரை எப்படி போட்டிருக்காங்க. வளகாப்புக்கு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி இது இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. கிளாஸ் வேண்டான்றவங்க இந்த மாதிரி போடுவாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டியா நீ? வளகாப்பு பாருங்க, இங்க பாருங்க, அழகா இருக்கு. இரு நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். அப்படி சூப்பரா இருக்கு உனக்கு. இங்க பாருங்க, அழகா இருக்கு. என்னோட தக்ஷித்தோட வளகாப்பு அப்ப எங்களுக்கு பேங்கிள்ஸே கிடைக்கல. ஆமா, அப்ப கொரோனா டைம். எனக்கு ரொம்ப ஆசை பிரெக்னன்சி அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ல எனக்கு போட்டுக்கணும் அப்படின்ட்டு. அதனால திரும்ப வந்து இந்த வளகாப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்ன வளகாப்பு பண்ணணுமா உனக்கு? இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பேட்டர்ன் இது ரொம்ப அழகா இருக்கு பாரு. இது வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் கல்யாணத்துப்ப போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ஜொலிக்குதுப்பா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதுதான் எங்களோட குட்டி ஷாப்பிங் ஹால். இது எல்லாமே என் சைஸ்ல இருந்தா நான் யாருக்குமே தர மாட்டேன். ஆக்சுவலா பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப விரும்பி போட்டிருப்பேன். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபுல்லா ஆஃப் சாரி தான். எங்களுக்கு சுடிதாரே கிடையாது. சுடிதார் வியர் பண்ணதே ரொம்ப கம்மி தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் அப்படியே என்னோட தாவணிக்கு மேட்சா போட்டு போவேன். இப்போ தாவணில பயங்கர ட்ரெண்டா சூப்பரா வந்திருக்கு. சரண்யாவோட தாவணி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் அந்த போட்டோஸ் ஏதாவது வச்சிருக்கியா நீ? இல்ல பாப்பலாம், யாருப்பா நம்மள போட்டோ எடுத்தா? ரொம்ப ஹாப்பியான சிம்பிளான ஒரு வீடியோ தான். நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.